ஒத்த கல்லுல செதுக்கப்பட்டு 108 அடி உயரத்துல இந்த சிலை இவ்வளவு பிரம்மாண்டமா நிக்குதுன்னா அதுக்கு பின்னாடி பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல வருஷமா உழைச்சிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு என்ற கிராமத்துல 38,000 கிலோ எடையில ஒரு கல் எடுத்து அதுல விஷ்ணுவோட உருவத்தை மட்டும் செதுக்கி அந்த கல்லை பெங்களூருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 240 டயர் இருக்கிற ஒரு வண்டியில அந்த கல்லை ஏத்தி அந்த வண்டி பெங்களூர் போய் சேர்றதுக்கு 6 மாசங்களுக்கு மேல ஆகியிருக்கு. ஏன்னா வெயிட் தாங்காம டயர் வெடிக்கிறது, ரோடு டேமேஜ் ஆகுறதுன்னு பல கஷ்டங்களை கடந்துதான் அந்த கல்லை கொண்டு வந்திருக்காங்க. பெங்களூர்ல ஈஜிப்ரா என்ற இடத்துக்கு கொண்டாந்த அந்த சிலையை கிரைன் மூலமா தூக்கி நிப்பாட்டுறதுக்கே 5-6 மாசங்கள் ஆகியிருக்கு. 2014 இருந்து 2018 வரைக்கும் அந்த சிலையை செதுக்கி 2018 இருந்து 2019 அந்த சிலையை தமிழ்நாட்டில இருந்து பெங்களூர் கொண்டு வந்து 2019 இருந்து 2025 வரைக்கும் மற்ற வேலைகளெல்லாம் பார்த்து ஒரு பிரம்மாண்டமான விஷ்ணு சிலையை உருவாக்கி இருக்காங்க. பெங்களூர் ஈஜிப்ரால இருக்கிற அந்த சிலைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு.